வணக்கம். தேனி சமையலில் பாகற்காய் பொரியல் மற்றும் பாகற்காய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாகற்காய் பொரியல் செய்கிறதுக்கு 300 கிராம் பாகற்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கிடலாம். ஒரு இரும்பு கடாயில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை இது மூணையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். எல்லா பொருளும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருக்கிற பாகற்காயை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயோடு நல்லா ஒன்று போல் பரட்டி விடுவோம். அது வரையும் மட்டும் கொஞ்சம் ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மரில் போட்டுறணும். சிறு தீயிலே நம்ம பாகற்காயை அப்பப்போ கிளறி விட்டு நல்லா சுருள வைக்கணும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட இப்போ சேர்த்துக்கிடலாம். வெங்காயத்தை நம்ம முதையே சேர்த்து வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரமாக கருகிடும். அதனால் பாகற்காயோட சேர்த்து வதக்கும் போது 2 ஒன்று சொன்னாப்பில் வதங்கி வந்துடும். இதை நல்லா கொஞ்சம் நேரம் பரட்டி விட்டுருவோம். அடுப்பு சிம்மர்லேயே போட்டு அப்பப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் நல்லா சுருள ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். பாகற்காய் கசப்பு அதிகமாக இருந்தால் உப்பும் உரப்பும் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுருவோம். தேவைப்பட்டால் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதெல்லாம் பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் இதெல்லாம் சேர்க்குறதுக்கு பதிலாக வெறுமனே சாம்பார் பொடி கூட சேர்த்து செய்யலாம். இனி நம்ம அப்பப்போ கிளறி விட்டு நல்லா பாகற்காய் சுருங்கி வர்ற வரையும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா மொறுமொறுப்பாக வேணும்னா அதிக நேரம் அதே மாதிரி செய்யணும். நம்ம தேவையான பக்குவம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாகற்காயை நம்ம இறக்கிடலாம். இப்போ கொஞ்சம் பாகற்காய் மட்டும் நான் இதில் விட்டுறேன். இந்த சட்டியில் ஏற்கனவே நல்லெண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கோம். அந்த எண்ணெய் பதத்திலே நம்ம கொஞ்சம் சூடான சாதத்தை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம சூடான சாதத்தை பாகற்காயோட கிளறி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் இரும்பு சட்டியில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.